அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அன்பு சகோதரர் திராவிட பாபு. இன்றைக்கு எதிரிகளை நடுங்க வைத்த செப்டம்பர் 17 தமிழின பகைவர்களை நடுங்க வைத்த நாள்தான் இந்த செப்டம்பர் 17. பகுத்தறிவு பகலவன் வெண்தாடி வேந்தர் சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய தந்தை, உலகின் நவீன தொலைநோக்காளர், ஒப்பற்ற உலகின் பகுத்தறிவு சிந்தனை பேரொளி, முற்போக்கு கொள்கையை உலகெங்கும் நிலைநாட்டும் எண்ணம் கொண்ட நவீன சிற்பியாம் தந்தை பெரியார் அவர்களுடைய 147வது பிறந்த தினமான இன்று நாம் அவருக்கு இந்த நாளிலே அவரை நாம் போற்றி மகிழ்வோம். அந்த பெயரை கேட்டாலே இன்னும் தமிழின பகைவர்களுக்கு பற்றி எரிகிறது அடிவயிற்றில் தீ. அணைக்க முடியாத பெருநெருப்பாய் நாளுக்கு நாள் மேலெழுந்து வடக்கு இப்பொழுதும் அவருடைய பெயரை வழிமொழிந்து கொண்டிருக்கின்றது. அடித்தட்டு மக்களின் விழிகளில் ஒளி பிறக்க வைத்த அந்த பகுத்தறிவு பெருமகன் சிந்தனைகள் திசையெங்கும் பரவி கிடக்கின்றன. என்ன செய்ய முடியும் எங்களை என்று ஏளனமாய் ஏறிட்டு பார்த்தவர்கள் என்ன செய்தாவது இவர்களை மக்களிடத்திலிருந்து விலக்கி வைக்க முடியாதா என்று வெந்து நொந்து சிலைகளை அகற்றியும் சிலைகளை உடைத்தும் வண்ணங்கள் பூசியும் சேற்றை வாரி இறைத்தும் சிலைகளை சிதைத்தும் தாங்களுக்கு தாங்களே சிதைந்து போகிறார்கள். கிடைக்கும் ஊடகங்களெல்லாம் பொய்யையும் புரட்டையும் அவர்களுக்கு எதிராக அள்ளி தெளிக்கின்றனர். சுய சிந்தனையின் சூரிய ஒளிக்கீற்றுகள் இந்த மண்ணில் உள்ள மூளை முடுக்குகளெல்லாம் பகுத்தறிவை ஏற்றி வைத்ததன் விளைவு பதறுகிறது இப்போதும் வடக்கு. யார் அவர்? அவர்தான் பெரியார் எனும் பெரும் தீ. அன்பு மக்கள் கடலில் மீதில் அறிவு தேக்கம் தங்க தேரில் சுரண்டுகின்ற வடவருக்கு, சூழருக்கும் பணங்கருக்கு, மருடு வாழும் தமிழருக்கு, வாழ வைத்த அருட்பெருக்கு என்று சொல்லி தொண்டு செய்த பழப்பெருக்கு, தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் யார் அவர்? அவர்தான் பெரியார் எனும் பெரும் தீ. அந்த சினம் கொண்ட சிறுத்தை சிலிர்த்து எழுந்தபோது மூட நாற்றம் எடுத்த மூட நம்பிக்கைகள் சரசரவென்று முறிந்து விழத் தொடங்கின. வாரணாசிர வஞ்சகங்கள் விதைத்த கள்ளிச்செடிகளை களை எடுக்க காலமெல்லாம் பாடுபட்ட அந்த பெருமகன் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற பொன்மொழியின் வண்ணமாக இந்த மனிதனை மானமும் அறிவும் உள்ளவனாக மாற்ற தந்தை பெரியார் அவர்கள் எடுத்த அவதாரம் இந்த சமுதாயத்தை மாற்ற வேறு யாரும் முன் வராததினால் எனக்கு அந்த யோக்கியத்தை இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மானமுள்ள பிறரை போல இந்த சமுதாயத்தை மாற்ற நான் முழு நேரமாக அப்பணியை அத்தொண்டை மேற்போட்டு கொண்டு நான் செய்கிறேன். என் பகுத்தறிவு மாத்திரம் அடிப்படையாக கொண்டு இந்த தொண்டை செய்கிறேன். வேறு எந்த விதமான பற்றுதலும் எனக்கு இல்லை என்று சொல்லி பெரியார் அவர்கள் முழங்கினார். இந்த முரட்டு பேச்சு எல்லா பொய்மைகளையும் புரட்டி போட்டது. தலை உழன்று கொண்டிருந்த தமிழன் இவருடைய வார்த்தைகள் உடைத்தெறிந்து வெளிக்கொண்டு வந்தது. அப்பேற்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஆயிரம் இன்றைக்கு 147வது பிறந்த தினமாக இருக்கின்றது. இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் 10,000 ஆண்டுகள் வரை தந்தை பெரியார் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளத்திலும் அவர் நிலைத்திருப்பார். இந்த திராவிட இனத்திலும் திராவிட சமுதாயத்திலும் அவர் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பார். வாழ்க தந்தை பெரியார், வளர்க அவருடைய புகழ் இன்னும் 1000 ஆண்டு காலம். நன்றி, வணக்கம்.